इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருபியோ நமஹ. நாம இன்னைக்கு பிரபோத சுதாகரம் அப்படிங்கிற கிரந்தத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த கிரந்தம் சங்கர பகவத் பாதாள் பண்ணின பிரகரண கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம். இது ஒரு வேதாந்த கிரந்தம். இதுல ஒரு மத்த வேதாந்த கிரந்தங்களை காட்டிலும் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த கிரந்தத்துல கிருஷ்ண பக்திய பத்தி விசேஷமாக வர்ணிக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே பக்தியும் ஒரு சாதனம் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த சுவாமியை தியானம் பண்ணணும், பகவானை தியானம் பண்ணணும், நிர்குணமும் சகுணமும் ஒண்ணுங்கிறத நல்லா புரிய வச்சிருக்கார். ஆக கிருஷ்ண பக்திய விசேஷமாக இங்க நிரூபணம் பண்ணினதுனாலே இந்த பிரகரண கிரந்தம் மற்ற பிரகரண கிரந்தங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம். வேற எங்கேயும் நமக்கு பார்த்த அளவுல இவ்வளவு தூரம் பக்திக்கு ஒரு பிரகரணமா பண்ணி அத சொல்லல. பக்தி வேணும்னு சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அத இவ்வளவு விவரமா எடுத்து சொல்லல அப்படிங்கிறது எனக்கு தோன்றது. இங்க விசேஷமா சொல்லியிருக்கா. ஆனா அது வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. இதுல ஒரு 250க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கு. 19 பிரகரணம்னு நினைக்கிறேன். பக்திங்கிறது 15 பிரகரணத்தை தாண்டி தான் வரப்போகுது. ஆக அந்த பக்தியுடைய விவரம் நான் சொன்னது ரொம்ப நாள் ஆகும் வரதுக்கு. ஆனாலும் அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அது வேற எங்கேயும் இல்லை, இந்த பிரகரணத்துல நமக்கு நல்லா கிடைக்கிறது. இப்ப நாம இந்த பிரகரணத்துல முதல் பிரகரணம் அதுக்குள்ள அவாந்தரமா நிரூபணம் என்னன்னா தேக நிந்தா பிரகரணம்னு ஒரு பிரகரணம் இருக்கு. தேகத்தை பத்தி நிந்தை. இது என்னது? ஆரம்பத்துல நிந்தைன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்துல இல்ல, ஒரு 4-5 ஸ்லோகம் கழிச்சுதான் பண்ண போறார். வைராக்கியம் வேணுமோ இல்லையோ, வைராக்கியத்துக்கு தேகத்துல நிந்த பண்ணினாத்தான் வைராக்கியம் வரும். இந்த நிந்திக்கிறதுக்காக இல்லை, நிந்தா தாத்பரியத்துல இல்லை. இந்த முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு வைராக்கியம் வந்தாதான் ஞானம் வரும். வைராக்கியமே வரமாட்டேங்கிறது. நம்ம தேகத்துல வச்சிருக்கிற ஆசை போகிறதா என்ன? தேகம் வேற தான் வேறேன்னு சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா பழையபடிக்குதான் அந்த தேகத்துல இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது விவகாரத்துல. அதனால தேகத்தை நிந்த பண்ணினால் வைராக்கியம் வரத்துக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அது வரைச்ச நம்ம பார்த்துப்போம். இப்போ ஆரம்பத்துல முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். நித்யானந்தைகரசம் சச்சின் மாத்திரம் ஸ்வயம் ஜோதிஹி புருஷோத்தமம் அஜமீஷம் வந்தே ஸ்ரீ யாதவாதீஷம். ஸ்ரீ யாதவாதீஷம் வந்தே. யார நமஸ்காரம் பண்றார்? கிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் பண்றார். யாதவர்களுக்கெல்லாம் அதீஸ்வரனாக இருக்கக்கூடியவர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா தான் இல்லையா? யது வம்சத்துல அவர் பெரிய ராஜாவா வந்தவர். யாதவர்கள் எல்லாம் கட்டி காக்கக்கூடியவர், அவளுக்கு தலைவரா இருக்கிறவர் அவர் தான். இப்ப கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு நமஸ்காரம் பண்றேன். கிருஷ்ண பக்திய பத்தி தான் மேல சொல்ல போறார். அதுக்கு அனுகூலமாக இப்படி ஒரு மங்களாச்சரணம் பண்ணினார். இந்த
ஸ்ரீ யாதவாதீசருக்கு விசேஷணமாக மற்ற விஷயங்கள் எல்லாம் மற்ற விசேஷங்கள்லாம் இருக்கு. நித்யானந்தைகரசம், சச்சின் மாத்திரம், ஸ்வயஞ்சோதிஹி, புருஷோத்தமம், அஜம், ஈஷம், ஆச்சரியமான விசேஷங்கள்லாம் போட்டிருக்காரு. இந்த விசேஷங்கள்ல இருந்து என்னென்ன கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். நித்யானந்தைக ரசம், இது உபனிஷத்து சுத்த சைத்தன்யத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். உபனிஷத்துல பார்த்தோம்னா நித்யானந்தைக ரசமாக எது இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்ம ஒண்ணுதான், சுத்த பிரம்மந்தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஞ்ஞான கனம் பிரஜான கனம் அப்படி எல்லாம் சொல்றது. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா இப்படி எல்லாம் சொல்றது. ஆக நித்தியமாகவும் ஆனந்தமாகவும், ஆனந்தத்துல வேற கலப்பில்லாத ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆனந்தைக ரசம், ஆனந்த ரசமா இருக்கான், வேற கலப்பே இல்லாத ஆனந்த ரசம் அப்படின்னு எதை வர்ணிக்கிறது? பிரம்மத்தை. அதுக்கே பாருங்க, சச்சின் மாத்திரம், சச்சித் ஆனந்த நித்யா இவ்வளவு வந்துடுது. சச்சித்துன்னு நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். சச்சிதானந்தான்னு பரமாத்மாவை சுத்த சைத்தன்யத்தை சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. உபனிஷத்து அதைத்தான் சொல்லும். இப்ப நித்யானந்தைக ரசம், சச்சின் மாத்திரம், இந்த ரெண்டு அர்த்தமும் நமக்கு புரிஞ்சுது. சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடியது. அப்புறம் பாருங்க, ஸ்வயம் ஜோதிஹி, தானே பிரகாசிக்க கூடியது, தானாவே பிரகாசிக்க கூடியது இந்த சொரூபம். இதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒரு பிரகாசம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவும் உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயம். உபனிஷத்துல இத ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் சொல்லியிருக்கு, ஸ்வயஞ்சோதிஹி அப்படின்னு. அதுக்கு மேல பாருங்க, புருஷோத்தமம் அப்படின்னு இருக்கு. புருஷோத்தமம் அப்படின்னு சொன்னா புருஷர்களுக்குள்ள நாம ரொம்ப உத்தமமானவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் லோகப்படி. ஆனா பகவத்கீதையில புருஷோத்தமகாங்கிற சப்தத்துக்கு பகவானே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. க்ஷரஹா அக்ஷரஹான்னு ரெண்டு ஒரு கூட்டத்தை சொல்லி, க்ஷரஹா அக்ஷரஹா இது ரெண்டையும் புருஷன்னு வேற பேரை சொல்லி கொடுத்து, க்ஷர புருஷா அக்ஷர புருஷான்னு, நான் இதை ரெண்டை காட்டிலும் வேறானவனாக இருக்கிறதுனால்தான் எனக்கு புருஷோத்தமகான்னு பேரு. உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேத்யுதாகிருதா அப்படின்னு இங்க சொல்லியிருக்கார். அதாவது க்ஷரஹாங்கிறது நீங்க காரியத்தை வச்சுங்கோ, அக்ஷரன்னு சொல்லி காரணத்தை எடுத்துங்கோ. காரியமா இருக்கிறதும் அதே ஆத்மா தானே, புருஷன்னா ஆத்மா. காரியமாக இருக்கக்கூடியதும் ஆத்மா தான். நம்ம சரீரத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கு, காரியமா தான் தெரியுது. பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கா மாதிரி தெரியுது. அப்படி தெரியக்கூடியதும் அதே ஆத்மா தான். இதெல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்குன்னு அவ்யாக்கிருத்தம்னு சொல்றோமே, அது கூட அங்கேயும் பரமாத்மா உள்ள இருந்துட்டு தான் வேலை செய்யறாரு. அது தானா வேலை செய்யாது. அங்க இருக்கிறதும் ஆத்மா தான். ஆனா இதுக்கு க்ஷரம்னு பேரு, அது அக்ஷரம்னு பேரு. இது உடனே அழிஞ்சு போயிடக்கூடியதா இருக்கு, அது அக்ஷரம் அழியாததாக இருக்கு. இத ரெண்டையும் ஒதுக்கணுமா. யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரமும் நான் இல்லை, அது என்னோட உண்மையான ஸ்வரூபம் இல்லை. அக்ஷரம் காரண ஸ்வரூபம் சொன்னோமே, அதுவும் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இல்லை. இது ரெண்டுல இருந்து என்ன விளக்கணுமா. விளக்கினா என்ன நிற்கும்னு கேட்டா, சுத்த ஸ்வரூபம் நிற்கும், சுத்த ஆத்மஸ்வரூபம் வரும். அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் புருஷோத்தமம்னு பேருன்னு பகவான் கீதையில சொல்லியிருக்காரு. அப்ப அந்த விதத்துல பார்த்தோம்னா, இந்த எல்லா விசேஷணமும் புருஷோத்தமம் பரியந்தம் எல்லா விசேஷணமும் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சுத்த பிரம்மத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அப்புறம் பாருங்க, அஜம்னு ஒண்ணு, ஈசம்னு ஒண்ணு. அஜம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நஜாயதே இதி அஜஹா, பிறப்பு இல்லாதவர். ஆத்மாவை பத்தி அப்படித்தானே சொல்லியிருக்கு. நஜாயதே மிரியதேவா விபஷ்டித்து அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது இல்லையா. அதனால
அஜஹா அப்படிங்கிறது பிறப்பில்லாதவர். இதுவும் அதே ஆத்மஸ்வரூபத்தை தான் குறிக்கும். இதுவரையில் சொன்னது எல்லாமே நித்யானந்தீகிரதம் சச்சின் மாத்திரம் சரஞ்சோதிகி புருஷோத்தமம் அப்படின்னு சொன்னா இது எந்த கலப்பும் இல்லாத உபாதி சம்பந்தம் இல்லாத சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும். அஜஹாங்கிறது ரெண்டுக்குமே பொருத்தமா இருக்கும். சகுணம் நிர்குணம் ரெண்டுக்குமே இந்த அஜஹாங்கிற விசேஷனம் ஒட்டும், ரெண்டுக்குமே ஒட்டும். ஈஸ்வரன் நம்ம மாயையோட சேர்த்து சொல்லும் போது அந்த அனாதிதான், மாயையும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதிதான். அதனால பிறப்பு இல்லாதவர் தான் நிஜமா. அதே மாதிரி ஈசம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஈசம்னு சொன்னதுனாலே சர்வ ஜகத்துக்கும் அவர் உற்பத்தி ஸ்திதி லயம் எல்லாம் பண்ணி நியமனம் பண்ணிட்டு இருக்கார். அதை சொல்றது ஈஸ்வரன் ஈஸ்வரனா இருக்கார். அவர் தன் கட்டுப்பாட்டுல இதெல்லாம் வச்சுட்டு இருக்கார். எல்லாத்தையும் ஆண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து ராஜாவா இருந்து அடக்கி வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி தெரிகிறது. இது சுத்த பிரம்மஸ்வரூபத்துக்கு இல்லை. இது எதுக்குன்னு சொன்னா, ஈசகான்னு சொன்னாலும் ஈஸ்வரகான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். மாயினந்து மகேஸ்வரம், ஈசகா சொல்லுங்கோ, ஈஸ்வரன் சொல்லுங்கோ, மகேஸ்வரன் சொல்லுங்கோ, இது எல்லாமே அந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய சொந்தம். அங்க மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து மாயைய உபாதியாக கொண்ட அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மகேஸ்வரன் பேரு கொடுத்திருக்கு. அந்த ஈஸ்வரனை சொல்றார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஆரம்பத்துல சொன்னது பூரா வேதாந்தத்துல சொன்ன சுத்தமான பரபிரம்மஸ்வரூபம். ஈசம் அப்படின்னு சொல்றச்ச மாத்திரம் அந்த மாயைங்கிற ஒரு உபாதி கலந்து அந்த ஸ்வரூபத்தை சொல்றது. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ யாதவாதீசம்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு விக்கிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மாயை அப்படிங்கிறது நமக்கு வெறும் காரணத்தை மாத்திரம் உபாதியாக கொண்டு அந்த ஆத்மாவை சொன்னால் அதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வரும். ஆனால் அதே ஈஸ்வரன் பகவத்கீதையில எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்படின்னு தர்மத்துக்கு எப்போ ஒரு கிளானி ஏற்படுமோ, கஷ்டம் ஏற்படுமோ, அப்போ அதை காப்பாத்துறதுக்காக நான் வருவேன்னு சொன்னபடி அவர் ஒரு அவதாரம் எடுக்கும் காலத்துல அவருக்கு ஒரு விக்கிரகம் வருது. விக்கிரகம்னு சொன்னா சரீரம். அவருக்கு சரீரம் நம்மளை போல விவகாரம் பண்றது இது எல்லாம் வருது. ஆனா இந்த சரீரம் வருது அவருக்கு கர்மாவால வரல. நம்மளை போல கர்மபல அனுபவத்துக்காக வந்த ஜென்மா இல்லை. இது அவர் தன்னுடைய மாயையை வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறதுனாலே மாயையை கொண்டு எடுக்கிற ஜென்மா. சகல லோகத்துக்கும் க்ஷேமத்துக்காக அவர் எடுக்கக்கூடிய ஜென்மாதான் இந்த அவதாரம். அந்த ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். என்ன சொல்லணும்னு பாக்குறாரு இந்த மங்கள ஸ்லோகத்துல, வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுதான் மாயைங்கிற உபாதி கலந்தத்தினால ஈஸ்வரன் ஆகிறது. அந்த ஈஸ்வரன் தான் ஒரு சரீரத்தை கிரகணம் பண்ணிட்டதுனால யாதவாதீசனாக ஆகிறது, ஸ்ரீகிருஷ்ணனாக ஆகிறது. ஆக வாஸ்தவத்துல இதுல ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த நிர்குணமான பரபிரம்மன் தான் இந்த சகுணமான பரமாத்மாவாகவும் இருக்கு. இந்த ரூபத்திலயும் அதுதான் இருக்கு, ஸ்ரீராமர் ரூபத்திலயும் அதுதான் இருக்கு. எல்லா ரூபத்தை எடுத்தாலும் எல்லாமே அதுதான். இந்த தத்துவத்தை போதிக்கிறதுக்காக தான் இப்படி விசேஷணங்கள்லாம் போட்டிருக்காரு. இல்லைன்னா இந்த யாதவாதீஸ்வர் அப்படின்னு சொல்றதுக்கு கிருஷ்ணருக்கு போடுறதுக்கு என்ன விசேஷணமா இல்லை, தன விஷயங்கள் அவரை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. அவருடைய குணங்கள் எல்லாம் நிறைய சொல்லுவாளே, அப்படிலாம் சொல்லல. வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி அதுதான் இந்த ரூபத்துல இருக்கு, அதுதான் மாயவோபாதியை கொண்டு ஈஸ்வரனாகவும் அந்த ஈஸ்வரன் தான் இந்த யாதவாதீசனாகவும் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யாதவாதீசருக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன், வந்தே. இதுதான் மங்கள ஸ்லோகம். இதுலயே நமக்கு ஓரளவுக்கு இது வேதாந்த புஸ்தகங்கிறத காமிச்சு கொடுத்துட்டார். இதே மேல் நம்ம மேல பார்ப்போம். எம் வர்ணயித்தும் சாட்சாத் ஸ்ருதிரபி மூகேவ மௌனமாச்சரதி சோஸ்மாகம் மனுஜானாம் கிம் வாசாம் கோச்சரோ பவதி. எந்த ஒரு ஆத்மாவை, ஆத்மஸ்வரூபத்தை
சாட்சாத் ஸ்ருதியே வர்ணிக்க முடியாமல், ஸ்ருதியாலேயே அதை சொல்ல முடியலையா, அது என்ன பண்றது? மௌனம் ஆச்சரதி மூக்கேவ. சரி, நம்ம பேச முடியாது, பேச சக்தி இல்லாதவன் எப்படி மௌனமா இருப்பனோ, அது போல ஸ்ருதியே ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டு அப்புறம் மௌனமா போயிடுது, அதுக்கு மேல சொல்லாம விட்டுடுறது. ஏன் அப்படி? நீ சொல்ல முடியாது, வாக்கால சொல்ல முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக. அது தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து, அது தானாதான் பிரகாசிக்கணுமே தவிர நம்மளுடைய வாக்குனாலேயோ மனசினாலேயோ அதை ஒண்ணும் பண்ண முடியாது, பிரகாசப்படுத்த முடியாது. ஆகையாலே ஒரு அளவுக்கு இவனை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு அங்க கொண்டு விட்டு இப்ப நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ருதி அப்படியே திரும்பி வந்து விடுறதான். மூகேவ மௌனமா ஜடதி. ஒரு மூக்கன் போல பேசாமல் மௌனமாக இருந்து விடுகிறது. ஸ்ருதிக்கே சொல்ல முடியாத அந்த வஸ்து, அதனாலே சொல்ல முடியலேன்னு சொல்லி அது பேசாம இருக்கு. அப்போ நம்மளை போல சாதாரண மனுஷாலாலே தன்னுடைய வாக்கினால அந்த வஸ்துவை பிரகாசப்படுத்த முடியுமா, சொல்ல முடியுமா? சோஸ்மாக்கம் மனுஜானாம் கிம் வாசாம் கோச்சரோ பவதி. நம்மளை போல மனுஷனுடைய வாக்குகளுக்கு அந்த ஸ்வரூபம் விஷயமாகுமோ? நிச்சயமா ஆகாது. ஸ்ருதியாலேயே சொல்ல முடியாத வஸ்துவை நாம சொல்ல முடியும்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அந்த சக்தி நமக்கு ஏது? பகவானே சொல்ல முடியாத விஷயத்த நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பு, முடியாது. என்ன சரி, அந்த ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த புஸ்தகம் எழுதணும்னு வந்து முடியாது அப்படிங்கிற. சரி, அப்ப பேசாம சொல்லாத அப்படின்னு சொன்னா, இல்லையே சொல்லித்தானே ஆகணும். அது என்னால சொல்ல முடியாது, ஆனா சொல்லாம பேருக்கு இருக்க முடியாது, சொல்லித்தான். என்ன பண்ணணும்? ஸ்ருதி என்ன மாதிரி வழி காமிச்சிருக்கு, அது ஓரளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு திரும்பிடுறது இல்லையா? அதுக்கு மேல சொல்லாம நீயே பார்த்துக்கோன்னு விட்டுடுறது. அதே மாதிரி நானும் சில உபாயங்களை சொல்லிக் கொடுப்பேன் இந்த புஸ்தகத்துல. அந்த உபாயங்கள் மூலமாக இந்த மனுஷனை அது அது தெரிஞ்சுக்கும்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன். அதுக்காக இந்த புஸ்தகம். நான் உனக்கு நேரடியா அந்த ஆத்மஸ்வரூபத்தை இதான் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்க போறது இல்லை, காமிக்க முடியாது என்னால. காமிச்சாலும் உன்னால பார்க்க முடியாது. ஆக அப்படி இருக்கும்போது அந்த வஸ்துவை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? கிட்ட கொண்டு போய் சகாயம் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தான் கண்டு பார்த்தாகணும். சாதாரணமா லோகத்துல உதாரணமா நம்ம சொல்லலாம், கண்ணால பார்த்தாதான் ஒரு கலர் என்ன அப்படின்னு பார்க்க முடியும். ஒரு வஸ்துவை கண்ணால பார்க்கும்போதுதான் அதனுடைய ரூபம் நமக்கு தெரியும். இது தெரியாதவனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நாம அங்க எதிர்த்தாப்புல கொண்டு போய் வச்சு பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பார்க்கறது அவன் தானே பார்த்தானா கண்ணால. கண்ணை மூடிட்டு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? கிட்ட போய் கொண்டு விட்டாலும் இல்லையா? அதனால நாம கிட்ட கொண்டு போய் இப்படி பாருன்னு வழியை சொல்லி கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேல அவனை கண்ணை திறந்து பலாத்காரமா பார்க்க வைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இங்க ஆத்மஸ்வரூபத்தை கிட்ட கொண்டு போய் நிறுத்துறேன் பாரு, உனக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாம் இங்க சொல்லி கொடுத்துருவேன், அதெல்லாம் சம்பாதிச்சேன்னா நீயே பார்த்துட முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே சொல்றார். யத்யப்யேவம் விதிதம் ததாபி பரிபாஷிதோ பவேதேவ அத்தியாத்ம சாஸ்திர சாரைஹி ஹரிச்சிந்தன கீர்த்தனாபியாசை. இங்கே ஆரம்பிச்சுட்டார். யத்யபி ஏவம் விதிதம், இது தெரியும், என் வாயால அதை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாம நான் இந்த காரியத்துல இறங்கிறேங்கிறது கிடையாது. அந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கறதுங்கிறது முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தேங்கிறது வாஸ்தவம், அது சொல்ல முடியாதுதான். ஆனா இருந்தாலும் ததாபி அத்தியாத்ம சாஸ்திர சாரைஹி. அத்தியாத்ம சாஸ்திரம்ங்கிறது என்னது? வேதாந்த சாஸ்திரம். ஆத்ம தத்துவத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் இருக்கே வேதாந்தம், உபனிஷத்து, அதுல உள்ள சாரங்களை கொண்டு நானா ஒன்னும் சொல்ல போறது இல்லை, அதுல சொல்லியிருக்கேன், அதுல இருந்து தான் கொஞ்சம் எடுத்து சொல்ல போறேன். அத்தியாத்ம சாஸ்திர சாரைஹி, அதோடு மாத்திரம் இல்லை, ஹரி சிந்தன கீர்த்தன அபியாசைஹி. ஹரி அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவுடைய தியானம், அவரை பத்தின கீர்த்தனம்,
அதே மாதிரி அபியாசம், சில அபியாசங்கள் திருப்பி திருப்பி சொல்லி இந்த மாதிரி பண்ணணும், அபியாசம் பண்ணணும் வேலை சொல்லுவார். ஆக இது மூலமாக இதைதான் நான் பண்ண போறேன். இது மூலமாக நீ, அதாவது இதை பண்ண யாருக்கு நான் சொல்லித்தரேனோ அவன் இது மூலமாக அந்த ஸ்வரூபத்தை அறிய முடியும். அப்ப என்னாச்சு, நான் சொன்னதுனால தானே அவனுக்கு இந்த வழி கிடைச்சது. இந்த வழியை கொண்டு அவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை, வேதாந்த சாஸ்திரத்துல நிரூபணம் பண்ணின அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த வழிய வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்த அந்த வழியை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்காகதான் இந்த புஸ்தகம். நான் நேர ஆத்மஸ்வரூபத்தை உனக்கு எதிர்த்தா போல கொண்டு வந்து காமிச்சிட்டு தான் பாரு அப்படின்னு சொல்ல போறது இல்லை. அது முடியாது, யாருனாலே முடியாது. அப்படி இருக்கும்போது ஆத்மஸ்வரூபத்தை ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழிகளை சொல்ல போறேன். அந்த வழிகள் தான் அத்தியாத்ம சாஸ்திரத்துல சொன்ன சாரமான விஷயங்கள். அதே மாதிரி ஹரி சிந்தனம், ஹரி கீர்த்தனம், அபியாசம், இதுகள்லாம் இந்த புஸ்தகத்துல நான் விஸ்தாரமா நிரூபணம் பண்ண போறேன். இது மூலமாக உங்களுக்கு உபயோகம் உண்டு. கிளிப்தைஹி பகுபிர் உபாயைஹி அபியாச ஞான பக்தியாத்யைஹி பும்சஹ வினா விராகம் முக்தேர் அதிகாரிதா நஸ்யா. இது ஒரு நல்ல ஸ்லோகம். இப்ப சொன்னோமே உபாயங்கள். இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சில உபாயங்கள் இருக்கு. அந்த உபாயங்கள் என்னன்னு சொன்னா அபியாசம், தியானம், பக்தி, இந்த மாதிரி பல உபாயங்கள் இருக்கு. மேல சொல்ல போறோம். இந்த உபாயங்கள்லாம் நமக்கு எந்த விதத்துல உபயோகப்படும் அப்படின்னு பார்க்கணும். வைராக்கியம் இல்லாமல் இந்த உபாயங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வைராக்கியம் ரொம்ப முக்கியமான உபாயம். வைராக்கியம் இல்லை, ஆனா நிறைய அபியாசம் பண்றேன், ஞானம் இருக்கு, பக்தி எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதாவது ஆத்ம சாட்சா்காரம் வரும்னு சொல்ல முடியாது, விளம்பமாகும். அதனால என்ன வேணும், இதுகளோடு சேர்ந்து வைராக்கியம்ங்கிற ஒரு விசேஷமான குணம் நமக்கு வேணும். ஆக முதல்ல வைராக்கிய பிரகரணம் தேவைப்படுது. பும்சஹா வினா விராகம். இந்த சம்சாரத்துல ஒரு வைராக்கியம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு முக்தேர் அதிகாரி தான் நஸ்யா. அவன் முக்திக்கு அதிகாரி ஆக முடியாது. அவனே வேண்டான்னு விடுவான். முக்தி வேணும் வேணும்னு சொல்றான்னு வச்சுங்களேன். சம்சாரத்துல இருந்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் இல்லே, இதுலதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கானே, இதுல வைராக்கியம் வராதவன் அவன் சொல்லுவானே தவிர முக்திக்கு வரமாட்டான். அவனுக்கு முக்திக்கு உண்டான அதிகாரமே இல்லை. அதனால ரொம்ப முதல்ல வேண்டியது என்னன்னா நமக்கு வைராக்கியம். அது இல்லாம முடியவே முடியாது. ஆக வைராக்கியம் இல்லாமல் இந்த உபாயங்கள், இப்ப சொன்ன உபாயங்கள் அபியாசம், தியானம், பக்தி, இந்த வைராக்கியங்கள்லாம் இவனை கொண்டு வந்து முக்தியில சேர்த்து விடாது அப்படிங்கறத மனசுல வாங்கிக்கணும். ஆகையால அது ரொம்ப முக்கியமானது. வேணுமா 3 விஷயம்: வைராக்கியம், ஆத்மபோதா, பக்திச்சேதி த்ரயம் கதிதம் முக்தே சாதனம் ஆதௌ தத்ர விராகா விகிருஷ்ணதா புரோக்தா. இவனுக்கு முக்தி வரணும்னு சொன்னா 3 விஷயங்கள் இவங்கிட்ட இருக்கணும். வைராக்கியம் வேணும், ஆத்மபோதம்னா ஆத்ம ஞானம் வேணும், பக்தியும் வேணும். இது 3மே இருந்தாத்தான் முக்தி வரும். இதெல்லாம் முக்திக்கு சாதனம். இது 3ம் தனித்தனி சாதனம்னு சொல்லல, 3 சேர்ந்துதான் சாதனம். அதாவது ஒருத்தனுக்கு வைராக்கியத்தால மோட்சம் வரும், ஒருத்தனுக்கு ஞானத்தால மோட்சம் வரும், ஒருத்தனுக்கு பக்தியால வரும்னு தனித்தனி வழிகள் கிடையாது. இது எல்லாம் சேரணும். 3 சேர்ந்தாதான் நமக்கு ஞானம், நிஜமான ஞானம் வரும். அப்பதான் மோட்சம் வரும். ஆக இது 3மே வேணும். அதுல முதல் ஸ்தானம் வைராக்கியத்துக்கு நான் கொடுக்கிறேன். அந்த வைராக்கியத்தை பத்தி சொல்றேன். வைராக்கியம்னா என்னது? தத்ர விராகா வித்ருஷ்ணதா புரோக்தா. திருஷ்ணானா ஆசை, வித்ருஷ்ணதா ஆசை இல்லாத நிலை, இதுதான் வைராக்கியம்.
எந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இவனுக்கு ஆசையா இருந்துட்டு இருந்ததோ அந்த விஷயங்களை பார்த்தா ஆசை வராத ஒரு நிலை இருக்கே, இதுக்குதான் வைராக்கியம்னு பேரு. ஆக வைராக்கியத்தை பத்தி முதல்ல சொல்லிட்டார். இனிமே இது எதுல வைராக்கியம் வரணும் அந்த விஷயத்தை பத்தி விசேஷமாக மேல சொல்ல போறா. நாம இன்னைக்கு இந்த 5வது ஸ்லோகத்தோட இந்த பாடத்தை வச்சுப்போம்.